ஹரே கிருஷ்ணா. ஸோ மீண்டும் அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். மீண்டும் உங்களை எல்லாத்தையும் சந்திச்சதில் இந்த சாது சங்கம் சற்சங்கம் மூலிமா சண்டே பகவத்கீதா ஆன்லைன் கிளாஸ் மூலிமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்கு அடியேன் யதுபதி தாஸ் மீண்டும் உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா புகழும் சில அபூர்வாதர்களுக்கு, எல்லா புகழும் சில கிருஷ்ணருக்கு, கௌரங்கருக்கு, குருவுக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி கீதை ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ப்ரோ, ஹரே கிருஷ்ணா ரெண்டாவது பிராணம் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. ஸோ அனைத்து பக்தர்களுக்கும் மீண்டும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உண்மையாக பார்க்க போனால் இன்றைக்கி நம்ம இந்த சண்டே கிளாஸ் மட்டும் நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம விடாமல் நம்ம கீதை கிளாஸ் செஞ்சுருவோம். அதனால் ரொம்பவே இது வர்றவங்களுக்கு ரொம்பவே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இது மூலிமா பகவானுடைய சங்கம், பகவானுடைய நினைவுகள் அதிகரிக்குது. கீதையுடைய அப்பப்போ எனக்கு தெரியும் இங்கே வர கிளாஸ் எல்லாமே பெரிய பெரிய கிளாஸ்க்கெலாம் போயிட்டு வரீங்க, பாகவதம் கேட்குறீங்க, சைத்தன்ய சரிதாமிரதம் கேட்குறீங்க, பக்தி சாஸ்திரி முடிச்சிருக்கலாம், பக்தி வைபவ கூட முடிச்சிருக்கலாம். ஆனால் இருந்த போதிலும் இங்கே உபன்யாசத்தை நீங்கள் திரும்பி பகவத்கீதை கேட்குறப்ப அதுலேருந்து இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்குறீங்க. இந்த கீதையிலேருந்து இவ்வளோ விஷயம் இருந்திருக்கா, புதுசாக எதை கற்றுருக்கலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு போனாலும் மீண்டும் அந்த சிறு விஷயங்களை சிறு டாபிக் பேசுகிறப்ப அது கேட்குறப்ப இன்னும் நம்மளுக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா பகவானை பற்றி பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கும். ஒவ்வொரு சுலகமும் எடுத்து பேசுகிறப்பையும் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும். இது நான் மட்டும் இல்லை, பெரிய பெரிய சாது குரு வைஷ்ணவர்கள் ஆச்சாரிகளும் சொன்ன ஒரு விஷயங்கள் கூட. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி பகவத்கீதை உண்மையுருவல் அத்தியாயம் 15 பதம் 12 பகவத்கீதா ஆஸ் இட் இஸ் சாப்டர் 15 டெக்ஸ்ட் 12. ஸோ யார் தமிழ் விஷன் வச்சுருக்கீங்களோ தமிழ் திறந்து வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் விஷன் வச்சு இங்கிலீஷ் வந்து வச்சுக்கோங்க. இந்த பகவத்கீதை உபன்யாசம் போகிறதுக்கு முன்னே அடியேன் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பெரும்பான்மைகள் இன்றைக்கி கொண்டாடக்கூடிய விஷயமாக கொண்டாடுறாங்க. ஆனால் வைஷ்ணவர்கள் தெரிப்படி பார்த்தா நாளைக்கு தான் என்னது நீ என்ன கொண்டாடுறாங்க எல்லாரும் பொதுவாகவே உலகம் முழுவதும் என்ன கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க? சத்தமே காணும் யாராட்டுமே. எஸ், ஆக்சுவலி இது சிவராத்திரின்னு சொல்கிறது மகா சிவராத்திரின்னுவாங்க. ஏன்னா மாதம் சிவராத்திரி வருது நம்மளுக்கு. மாதம் ஏகாதசி வர்ற மாரியும் மற்ற திதிகள் வர்ற மாரியும் இந்த சிவராத்திரி என்பது 12 மாதமும் இருக்குது. ஆனால் இந்த மாசி மாதம், அதாவது தமிழ் மாதத்தில் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் ஏன் டாபிக் நான் பேசிக்கிறேன்னா, ஆக்சுவலி நம்மளுடைய சம்பிரதாயப்படி பார்த்தீங்கன்னா பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயப்படி பார்த்தீங்கன்னா சிவபெருமானி பொதுவாகவே வைஷ்ணவர்களாலே சிவபெருமானி வைஷ்ணவனாம் யதா சம்போ, வைஷ்ணவனாம் யதா சம்போ, அதாவது வைஷ்ணவர்களே சிறந்த வைஷ்ணவர், கிரேட் வைஷ்ணவா அப்படின்னு சொல்கிறோம். எல்லாரும் வைஷ்ணவர்களும் சிறந்த வைஷ்ணவர் யாருன்னா லார்ட் சிவா, சிவபெருமான், ஜெய் சம்போ, மகாதேவர் தான் எல்லா வைஷ்ணவரும் சிறந்த வைஷ்ணவர். அவருடைய அடிச்சவர்கள் பின்பற்றி தான் இப்போ உள்ள வைஷ்ணவர்களும் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஓகே, சில விஷயங்களை நான் கொஞ்சம் கிரேட் பற்றி நான் பேசிக்கிறேன். நான் சிவன் என்றாலே மங்களம், அவர் தொடங்கி நம்ம ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மங்களமாக இருக்குன்னு அடியனுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை, எல்லாத்தோடையும் வைஷ்ணவங்களோட பொதுவான நம்பிக்கை. ஏன்னா சிவபெருமானுடைய சம்பிரதாயம் இருக்குது, ருத்ர சம்பிரதாயம்னுவாங்க. மேபி நம்மளுக்கு இங்கே இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபேமஸாகவோ பாப்புலரோ இல்லாதனால அதை பற்றி நம்ம ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று சிறி சம்பிரதாயம், ராமானுஜரிய சம்பிரதாயம், லட்சுமி தாயாரோடைய வரக்கூடிய சம்பிரதாயம், அப்புறம் நம்ம சம்பிரதாயம் பிரம்மதேவருடைய வரக்கூடிய சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயமும் இருக்குது. அது சிவபெருமான் அந்த ஒரு நாங்கள் சம்பிரதாயத்தில் அவரோட சம்பிரதாயம் ருத்ர சம்பிரதாயம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மகா சிவராத்திரி என்பது நிறைய விஷயங்களை உருவாக்குது. மகானா கிரேட்னு அர்த்தம், மிகப்பெரியன்னு அர்த்தம். சிவனா எல்லாத்துக்கும் சிவபெருமான்னு தெரியும், ராத்திரின்னா நைட்டு, இரவு அர்த்தம். ஸோ இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த ஒப்சர்வ் பண்ணுறது எப்போ நான் பார்த்தீங்கன்னா 14வது நாள் வரும் கிருஷ்ணபக்ஷில் பல்குணா என்ற மாதத்து. பல்குணா என்பது சமஸ்கிருதத்தில் உள்ள ஒரு மாதத்துடைய பெயர். எப்படி நம்மளுக்கு தை மாதம், மார்கழி மாதம், புரட்டாசி மாதம், அந்த மாதிரி மாதம் இருக்குல்ல, அந்த மாதிரி பல்குண மாதத்தில் வரக்கூடியது தான் இந்த மகா சிவராத்திரி. எப்போ தான் வரும், ஆங்கில வருட மாதப்படி பார்த்திங்கன்னா February Marchல் வரும். ஸோ என்ன இந்த நாளில் நடந்துச்சு, ஏன் மகா சிவராத்திரி இப்படி கொண்டாடுறாங்கன்னு
ஸோ வைஷ்ணவர்கள் சொன்னதுபடி, சாதுகுரு வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சொன்னபடி ஏன் இந்த மகாசிவராத்திரி இவ்வளோ பெரிய பிரபலமாக இருக்குன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த நாளில் வந்து சிவபெருமானும் உமாதேவி, அதாவது உமையல், அதாவது பார்வதி தாயார் திருமணம் செஞ்ச விவாகம் செஞ்ச நாள் இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு தான். அப்புறம் வேறு என்னன்னாக்கா, இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு தான் ருத்ர தாண்டவம் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ எப்படி வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காளியா டான்ஸ் ஆடினவரோ நாகத்து மேலே, அதுமாரி சிவபெருமானுக்கு ருத்ர தாண்டவம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் இருக்குது. அவர் இந்த ஆடினதும் இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு தான் சொல்லப்படுது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா லிங்கம்னாக்கா அந்த அந்த கல்லில் வந்து அந்த லிங்கத்து மூலிமா அந்த உருவத்தை எடுத்து வந்த ஒரு நாளும் மகாசிவராத்திரி அன்னைக்கு தான். அப்புறம் வந்து ஹலா என்ற விஷத்தை பருகியவர். ஹலானா என்னன்னா, பார்க்கடலை கடையும் போது அந்த நாகம் வசுகின்ற அந்த 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 நாகத்து மூலிமா அந்த மின்னுக்கு வந்து அந்த விஷத்தை காக்குறாங்க. அந்த விஷம் வந்து இந்த உலகத்தில் வந்து பட்டுச்சுன்னா எல்லா உயிர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த விஷத்தை வந்து பருகியவர் தான் சிவபெருமான். அது இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு தான் இந்த ஒரு திதியில் நடந்திருக்கு. அதனால அவருக்கு நீலகண்டான்னு ஒரு பெயர் உண்டு சிவபெருமானுக்கு. சிவபெருமானுக்கு நீலகண்டான்னு பேர். அவர் பார்த்தீங்கன்னா கழுத்தில் பற்றி இங்கே நீளமாக இருக்கும். அந்த விஷத்தை பூரா அவர் வந்து பருகி இந்த கழுத்தில் வச்சிருப்பார் நீலகண்டா. அப்போ வந்து அவர் ஜீவராசிக்கு மேலே வந்து அவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆணைப்படி அந்த விஷத்தை பருகி அந்த விஷத்தை அங்கே விட்டுருந்தா நம்ம எல்லாம் காலி, அப்போவே காலி. எந்த ஜீவராசிகளும் இருந்துட்டு அவ்வளோ விஷம் அது. அந்த பார்க்கடலை கடையும் போது அந்த நாகம் வந்து இந்த விஷத்தை கக்கி கீழே அது விழுறப்ப அதில் வந்து பருகின்னு தான், அதில் சொட்டாக வந்ததில் தான் இந்த பூரா, இந்த குளவி, இந்த பாம்புக்கு இருக்கிற விஷம், சில விஷப்பூச்சிகள் உருவானுச்சு. அதுங்களுக்கு விஷம் தன்மை வந்துச்சு. சொட்டாக வந்ததுலேயே மொத்தமும் விழுந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. அது வந்து எல்லாம் வைஷ்ணவருடைய கருணை, வைஷ்ணவ டாக்கூர் சிவபெருமானுடைய கருணை. ஓகே, அதனால வந்து இந்த மகாசிவராத்திரி ஒரு நல்ல ஒரு மங்களகரமானது. அதாவது ஒன்று வந்து அவருடைய பார்வதி தாயாருக்கும் அவருக்கு திருமணம் நடந்தது. அப்புறம் வந்து அந்த விஷம் பருவனது, லிங்கம் உருவாகினது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பௌதிக மக்கள் வந்து அவர் வணங்குறது வந்து பௌதிகளுடைய பெனிஃபிட் கிடைக்கணும், நன்மைகள் கிடைக்கிறதுக்காகவே வழிபடுறாங்க. ஆனால் வைஷ்ணவர்கள் வழிபடுறது என்னென்னா, கிருஷ்ண பக்தியில் முன்னேறணும், ராதா கிருஷ்ண பக்தியில் வெற்றி நடை போடணும், சக்தி, அதாவது எங்களுக்குள்ள அந்த வல்லமையும் திறமையும் அவர் போகணும், உறுதியாக இருக்கணும், எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் அவருடைய நாங்கள் பக்தியில் போகணும், எங்களுக்கு வைஷ்ணவ டாக்கூர் எங்களுக்கு கருணை காட்டுங்கள் அப்படின்னு மனம் உருகி வேண்டுவாங்க. அந்த அன்னைக்கு வந்து மகாசிவராத்திரி அன்னைக்கு வந்து வைஷ்ணவர்கள் நம்ம ஹரே கிருஷ்ண பக்தர்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி மகாதேவரை வந்து வேண்டுவாங்க. சிவபெருமானே, தாங்கள் பாகவதம் சொன்னவர், தாங்கள் வந்து எங்களை பல விதத்தில் காப்பாற்றினவர். கங்காதரன்ற ஒரு பெயர் இருக்குது. கங்காதரன்னா உலகத்தை வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து பகவான் காலடி பட்டு கங்கா நதி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் வேகமாக வருது. அந்த வேகம் வந்து அந்த பூமி தாங்காதுன்று நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு, தன் தலையை வந்து தாங்குறாரு. தலையில் பட்டு கங்கா தண்ணி வந்துடு. அதாவது அலை, கடலில் வந்து அலை எப்படி வந்து இந்த இது கட்டி வச்சுருப்பாங்க, அணை கட்டி வச்சுருப்பாங்க. அணைன்னு சொல்ல போனால் என்ன சொல்லுவாங்க, மறந்துட்டேன். ஒரு அந்த பில்லர் தியானா கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு அந்த தூணா. அது எதுக்குன்னா அது அலை வந்து தடுக்கிறதுக்கு. அதுமாதிரி அந்த கங்கா தண்ணி ஃபாஸ் வந்து தடுக்கிறதுக்காக தன் தலையை அவர் வந்து கொடுத்து தலையிலேருந்து பட்டு வந்து, அது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான தலையில் பார்த்து கங்கா தண்ணி வர மாதிரி இருக்குது. அது என்ன அர்த்தம்னா, பகவான் காலடியில் பட்டு அது அவ்வளோ ஃபாஸ்டில் வருது கங்கா நதி, அதை தடுத்து தன் தலையை கொடுத்து அவர் வந்து தடுத்து அது அணை பட்டு அந்த ஃபாஸ் குறைஞ்சி நம்ம அந்த பூமிக்கு வந்துச்சு. இப்போ அதுலேருந்து அவர் வந்து நம்மளை காப்பாற்றினார். ஸோ ஒரு விஷம் மூலிமா குடித்து அந்த விஷத்தை தொண்டையில் வச்சு நீலகண்டான்னு பேர் எடுத்தார். கங்கை இந்த தண்ணி வேகம் வந்து தலையை அவர் அந்த தலையை அந்த வச்சு அவர் வந்து இந்த ஃபாஸ் அதோட வேகத்தை குறைச்சி இந்த பூமியை காப்பாற்றினார். இப்படி பல விஷயங்கள் வந்து சிவபெருமான் சம்போ மகாதேவர் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காரு. ஸோ வைஷ்ணவர்களோட இப்படி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பக்தியை வேண்டுவாங்க. பௌதிக இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த விஷயங்கள், பணம் கிடைக்கிறது, தொழில் முன்னேற்றம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் பலன் நோக்கி போவாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லை, நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை நம்ம வந்து வேண்டி போவோம். ஓகேவா? அவருக்கு மகாதேவ் என்ற பேர் இருக்குது, சங்கரா என்ற பேர் இருக்குது, ருத்ரா என்ற பேர் இருக்குது,
கங்காதரன் சொல்லிட்டேன், நீலகண்டா சொல்லிட்டேன், பசுபதி, நடராஜர், இந்த மாதிரி நிறைய பேருக்கு, போலோநாத், பகேஸ்வரா, இப்படி ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய மங்களகரமான பெயர். ஓகேவா? இது வந்து சிவபெருமானை பற்றி இந்த டாபிக் மகா சிவராத்திரி பற்றியும் சிவபெருமானை பற்றி பேசினா 1 மணி நேரம் பத்தாது. இது ஏன் மகா சிவராத்திரி அணி இன்றைக்கி வந்து ரொம்ப பேர் அனுசரிக்கிறாங்க, வைஷ்ணவர்களும் சரி. அதனால் அவரை பற்றி பேசி நம்ம மங்களத்தோடு ஆரம்பிப்போம் என்ற ஒரு நோக்கத்துக்காக அப்படின்னு சிறு விஷயத்தை ஒரு துளி ட்ராப் மட்டும் போட்டிருக்கேன். நிறைய விஷயத்தை வந்து அடுத்தடுத்து பிரபுகளாக இருக்கட்டும், சாதுகுரு வைஷ்ணவம் பேசுவாங்க, நம்ம ஷேர் பண்ணுவோம். சரியா? ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம நேராக கிளாஸ்க்கு போயிடுவோம். இன்னைக்குள்ள ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள். ஓகே, இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து இது மகாசிவரை சிவபெருமானை பற்றி பேசுகிறீங்களா ப்ரோ? ஓகே, சிவபெருமானை பற்றி பேசுகிறதுனால இந்த வரக்கூடிய ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை, ஸோ லைஃபும் டிக்டாக் லைஃபும் இருக்கும். அதனால் வந்து தயவுசெய்து யாராவது ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்கள், ஷேர் பண்ணதாலும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, வெரி குட் வெரி குட். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ பக்தர்கள் எல்லாமே ஜூமில் மஸ்அப் அது ஜாயின் பண்ணுங்கள். பக்தர் அல்லாதவர்களும் டிக்டாக் மூலிமா அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம். ஓகேவா? ஓகே ப்ரோ, சொல்லிட்டு ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதா எஸ்டிஸ் சாப்டர் 15 டெக்ஸ்ட் 12, பகவத்கீதை உமையருள் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 12. ஓகே, இது வந்து கிருஷ்ணனுடைய அவர் பொசிஷன், அவரோட மெயின்டெனர், அவர் வந்து நம்மளுடைய பராமரிப்பாளராக இருக்கிறாரு, அதை பற்றிய மகிமையும் அவருடைய அவர் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து பேசுகிறாங்க. இதில் வந்து மெயினாக பேசுகிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்லோகம் மூலிமா நம்ம கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். யத் ஆதித்ய கதம் தேஜோ ஜகத் பாஷயதே அகிலம் யத் சந்தாம் சந்திரமசி யத் சக்னௌ தத் தேஜோ வித்தி மாமகம். எஸ், யத் ஆதித்ய தேஜோ ஜகத் பாஷயதே அகிலம் யத் சந்திரமசி யத் சக்னௌ தத் தேஜோ விக்தி மாமகம். தமிழில் நான் படிச்சிடுறேன். உலகம் முழுவதிலும் இருளை விலகுகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகின்றது. மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசம் கூட என்னிடமிருந்தே வருகின்றன. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ப்ளீஸ். The splendor of sun which depreciates the darkness of this whole world of reality, and the splendor of moon and the splendor of fire are also from me. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மத்தி. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாருன்னா 3 விஷயத்தை அவர் வந்து சொல்கிறாரு. உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியன் பிரகாசம், சூரியன் சன், அது வந்து என்கிட்ட தான் வருது. ஜோதி, அவர் கால் கட்டவர்லேருந்து வரக்கூடிய அந்த ஜோதியிலேருந்து தான் சூரியனுடைய அந்த வெளிச்சமே வருது. ஓகே, மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றன. எஸ், இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்துறாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அர்ஜுன் கூட சொல்கிறாரு, ஏன் இந்த 3மே ரொம்ப முக்கியம்? சூரியன் முக்கியம். சூரியன் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையின் தொடக்கமே எப்படி ஆரம்பிக்கும்? ரொம்ப சிம்பிள். சூரியனால் எல்லா ஜீவராசிகளும் பயனடையுது. சூரியனால் அதுலேருந்து எல்லாம் கரண்ட் எடுக்கிறாங்க. இப்போ சோலார் சிஸ்டம்லாம் வந்துருச்சு. சூரியனால் எல்லா விஷயத்துக்கும், பயிர்களாக எல்லாத்துக்கும், நிலாவும் சரி, நிலானால தான் நல்ல நல்ல வெஜிடபிள்ஸ், கீரை வகைகளாக இருக்கட்டும், தானிய வகைகளாக இருக்கட்டும், மரச்செடி கோயில்களாக இருக்கும், அந்த சந்திரனோட மூணோடைய அந்த வெளிச்சனால தான் நல்லா அதுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது சாப்பாடாக அமையுது. நெருப்பு, ஃபயர். ஸோ ஃபயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபயர் இல்லைன்னா, நெருப்பு இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, நம்ம பாருங்கள், சாப்பிட்ற சாப்பாடுக்கு நம்ம நெருப்பு பாய்க்கிறோம். இறந்துட்டாலும் நெருப்பால் எரித்து சாம்பலாக ஆக்குறோம் நம்ம உடலை.
நம்ம ஜீவ வாழ்கிறதுக்கும் நெருப்பு தேவைப்படுது, இறந்து போன பிறகும் நெருப்பு தேவைப்படுது, வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நெருப்பு தேவைப்படுது. நெருப்பு என்பது ரொம்ப முக்கியம். இந்த 3மே வந்து கிருஷ்ணர் ஒட்டி வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ பிரபாதருடைய பொருளுடைய பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிருப்பாரு. விஷயங்கள் எவ்வாறு நடைபெறுகின்ற என்பதை அறிவில்லாதவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இருப்பினும் இறைவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு விளக்குவற்றை புரிந்து கொள்வதால் ஒருவன் ஞானத்தில் நிலை பெற ஆரம்பிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பகவான் சார்ந்து தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாலே அது வந்து அவங்க வந்து கிருஷ்ணருடைய அட்வான்ஸ் நிலைக்கு வந்துட்டாங்க. கிருஷ்ணர் பக்திக்கு வரக்கூடிய தகுதிகளும் கிருஷ்ணர் பக்தியில் முன்னேற்றத்திற்கான நம்பிக்கையின் அடிப்படையில் இது ஒரு விஷயம். இது ஒரு விஷயமும் கூட. அதனால் இதை வந்து அவர் வந்து பகவான் இது வந்து ஒன்றும் மேல்படுத்துறாரு. சூரியன், சந்திரன், நெருப்பு மற்றும் மின்சாரத்தினை அனைவரும் காண்கின்றனர். நம்மனால சூரியனை பார்க்க முடியுது, சந்திரனை பார்க்க முடியுது, நெருப்பு பார்க்க முடியுது. ஸோ சூரியன் பிரகாசம், சந்திரனின் பிரகாசம், நெருப்பு அல்லது மின்சாரத்தின் பிரகாசம் ஆகியவை புருஷோத்தரமான முழுமுதற் கடவுளிடமிருந்தே வருகின்ற என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அவ்வளவே வாழ்வை பற்றி இத்தகைய கருத்து கிருஷ்ண உணவின் தொடக்கமாகும். பார்த்தீங்களா? இந்த ஒரு விஷயம் வந்து பகவான்கிட்டேருந்து நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறோமாக, இதுதான் உண்மையான ஒரு கிருஷ்ண பக்தனுடைய தொடர்ச்சி அப்படின்னு ஆரம்பிக்குதே இதுதான் அப்படின்னு பிரபாதே சொல்கிறாரு. நான் சொல்லலை, நான் சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க, ஏசுவீங்க. இது பிரபாத ஆச்சாரிய சொன்னது. இது ஜடவழியில் உள்ள கட்டுண்ட ஆத்மாவின் முன்னேற்றத்திற்கு பேருதியாக அமையும். உயிர் வாழைகள் இறக்கையாக பரமபுருஷ அம்சங்கள். நம்ம எல்லாம் கிருஷ்ணனுடைய அம்சங்கள். ஜீவரே குரு கிருஷ்ணதாஸ். நம்ம வந்து எல்லாமே கிருஷ்ணனுடைய அம்சங்கள். ஓகேவா? அந்த அம்சங்கள் எவ்வாறு இறைவனிடம் திருநாட்டுக்கு திரும்பி செல்ல முடியும் என்பதற்கான ஒரு சிறு குறிப்பை இங்கு அவரே வழங்குகின்றார். ஸோ நம்ம வந்து பகவான்கிட்ட தான் எல்லாமே வருது, பகவான்கிட்ட தான் எல்லாமே வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய எந்த விஷயமும் நம்ம வந்து அதை பற்றி ரொம்ப நம்ம கொண்டு யோசிக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ சூரியனாக இருக்கட்டும், இதோட விஷயங்களை வந்து பகவான் இங்கே மட்டும் சொல்லலை, நிறைய இடத்துல அவர் வந்து பகவான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னே நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து 15வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் தான் பார்க்குறோம். அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் ஆரம்பத்த காலத்துலேருந்து சொல்லிட்டு வர்றாரு. இந்த சூரியன், இந்த நெருப்பு, இந்த 3மே விஷயம் பேஸ் பண்ணி சொல்கிறாரு. எந்த விஷயமா இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், நீலம் பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பகவான் வந்து உயிர்வாளிகள் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் உயிர்வாளிகள் அந்த யாருக்கிட்டேருந்து வந்ததை மறந்துட்டு, ஓ இதனால தான் நான் வாழ்கிறேன், அது காற்று இல்லைன்னா நான் வாழ மாட்டேன். ஆனால் அந்த காற்றுக்கு உண்மையாக சக்தி கொடுத்து யார் அதிபதியாக வந்து இது பண்ணார் அப்படின்னு பார்த்தா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நெருப்பு, எல்லா விஷயத்தையும் பகவான் தான் இது வந்து இது பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த கட்டுண்ட ஜீவாத்மா, கண்டிஷனல் சோல் வந்து மறந்தாச்சு. ஸோ இதுதான் பகவான் வந்து இங்கே வலியுறுத்துறார். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து மென்ஷன் பண்ணிட்டாரு. கௌந்தையா பிரபாஸ்மி சசி சூர்யாயோ, குந்தியின் மகனே நானே சூரிய சந்திரங்களில் ஒளியும். அப்புறம் சொல்கிறாரு 9ல் சொல்கிறாரு, தேஜஸ்மி விபாவாசாவ், நெருப்பின் வெப்பமும் நானே. எத்தனாவது அத்தியாயத்தில்? 7வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகம் 9வது ஸ்லோகத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் நெருப்பு நானேங்கிறாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சூரியன் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சூரிய தேவர் வந்து பகவானுடைய கட்டளையை அவர் வந்து இது பண்ணுறாரு, பகவானுடைய கட்டளை பண்ணுறாரு. என்ன எப்படி இதில் இது தெரிஞ்சுக்கிறோம்? பிரம்ம சமீதையில் 5வது அத்தியாயம் 52வது ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. பிரம்ம சமீதா, பிரம்மதேவர் வந்து சொல்கிறார், யக்ஷு சவிதம் சகல கிரகணம் ராஜசமஸ்த சூரமூர்த்தி அசேஷ தேஜ யஷ்னாய பிரமாதி சம்பிரத்த காலச்சக்ரு கோவிந்த மாதி புருஷன் தமகம் பஜாமி. அதாவது காலச்சக்கரத்தில் வந்து அதாவது சூரிய தேவருடைய ரதம், தேர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கும் அந்த தேரில், ஒரு சக்கரம். அவர் சுற்றி பவனி வர்றாரு. யாரோட கட்டளை? கோவிந்தன், கிருஷ்ணனுடைய கட்டளைப்படி அவர் வந்து இந்த பவனி வர்றாரு. ஓகேவா? ஸோ அவருடைய பகவானுடைய கட்டளைப்படி, அவர் கொடுத்த கடமைப்படி சூரிய தேவர் செயல்படுறார்.
பகவானுடைய கட்டளையும் பகவானு கொடுத்த அந்த சக்தியும் இல்லைன்னா சூரிய தேவருக்கு அங்கே அந்த அந்த ஒரு பவர் இல்லை. ஸோ இதெல்லாம் பகவானுடைய அனுக்கிரகம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியன்னு நமக்கு இது மூலிமா இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தனது பரப்பள பௌதிக ஆன்மீக சக்தியின் மூலம் கடவுள் இங்கு நேர்ப்புறாக எவ்வாறு இருக்கின்றார் என்பதை இப்பதம் குறிக்கின்றது. ஆரம்ப நிலையில் பரமபுருஷ அவரது பல்வேறு சக்தியின் மூலம் அருவமாக உணப்படுகிறார். எவ்வாறு சூரியனில் இருக்கும் தேவன் சூரிய ஒளி என்னும் தனது சக்தியால் அளிக்கப்படுகிறாரோ அதுபோல தனது நித்திய இடத்தில் இருக்கும் பகவான் தனது எங்கும் நிறைந்து பரந்த சக்திகளால் அறியப்படுகிறார். சூரியன் எல்லா இடத்துலையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பகவானோட சக்திகளும் எல்லா இடத்துலையும் இருக்கிறத இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயம். சூரிய சந்திரனின் ஒளி பகவானிலிருந்து வரும் பேருளையான பிரம்மஜோதிலிருந்து வருவதே. மேலும் ஒவ்வொரு வேத மந்திரத்தின் ஆரம்பத்திலும் உள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே பகவான சக்திகாலும் வந்தது. அதனால் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்னென்னா, சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் நெருப்பு, நம்ம நெருப்பும் முக்கியமானதுங்கிறாரு. இப்போ நெருப்பு பொதுவாக நம்ம என்ன பார்க்குறோம், சமையலுக்கு பார்க்குறோம். அப்புறம் ஒரு விஷயத்தை ஒரு 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 கண்டுபிடிப்புக்கு அந்த நெருப்பு யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் வயிற்றுக்குள்ளேயும் நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு பேர் விரகா அப்படின்ட்டு பேர். விரகா எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் வயிற்றுக்குள்ளேயும் நெருப்பு இருக்குது. அது சயின்ஸில் கேட்டிங்கன்னா ஒரு எசிட்னுவாங்க. அந்த எசிட் மூலிமா தான் நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஜீரணம் ஆகுது, டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் ரீசர்ச் கிட்ட கேட்டிங்கன்னா அது ஃபயர்னு சொல்கிறது என்ன சொல்லுவாங்க, எசிட்டு. அந்த எசிட்டு தான் நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அந்த அந்த சாப்பாடு எல்லாத்தையும் அது டைஜஸ்ட் ஆக்குது, ஜீரணமாக்குது. சிலவர் சொல்லுவாங்களா, நான் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த உள்ளு வயிற்றில் இருக்கிற அந்த ஃபயர், நெருப்பு, அந்த விராகா என்ற பேர் அது இருக்குது. விராகா அப்படின்ட்டு பெயர். அந்த சக்தி அவங்களுக்கு சரியாக அந்த நெருப்பு அவங்கள்ட்ட இல்லை, ரொம்ப இல்லை. அதனால தான் ஜீரண சக்தி, ஜீரண கோளாறுகள்லாம் ரொம்ப உண்டாகும். பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த நெருப்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டது. அந்த பசி தூண்டக்கூடிய அந்த திடீர்னு கபன்னு பசிக்குவாங்க. இந்த பசி தாங்க முடியலையே, ஏதாச்சும் சாப்பிட்றணும், அந்த நெருப்பு உள்ளுக்கு அது வேலை செய்யுது. ஸோ இந்த யார் கொடுத்தது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கொடுத்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா பீமருக்கு பார்த்தீங்கன்னா விரோகதாரம், விரோகோ தாரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. விரோகதாரன்னா என்ன பேருனா, அவர் நம்மளை மாரி இல்லை, நம்மளோட பெரிய வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா 10,000 எலிஃபனோட பவர் இருக்குல்ல, அதனால ரொம்ப சாப்பிட வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த விராக என்ற ஃபயரோடைய அந்த பவரோட அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப பவர் உள்ளதாக இருக்கும் அவரோட ஃபயர், அந்த நெருப்பு. ஏன்னா அதிகமான சக்தி உடையவங்க இன்னும் நிறையா சாப்பிடணும், நிறைய அந்த சாப்பாடெல்லாம் டைஜஸ்ட் ஆகணும், ஜீரணம் ஆகுறதுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பீமருக்கு அது தனி ஒரு சக்தியை கொடுத்துருப்பார், அந்த ஜீரணம் பண்ணுற சக்தி. அதுதான் அவருக்கு ஒரு பேர், பீமருக்கு இன்னொரு பேருனா விரோகதாரன் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். அப்போ சன், மூன், ஃபயர், சூரியன், சந்திரன், நெருப்பு ரொம்ப 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 முக்கியமானது. இதை இல்லைன்னா நாம் வாழக்கூடிய உலகத்தில், இந்த பௌதிக உலகத்தில், மெட்டீரியல் வேர்ல்டில் வாழ முடியாது. எந்த ஜீவராசியும் வாழ முடியாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சன், மூன் ஓகே பிரபு, நம்மள மாதிரி மனசுங்க தான் சமையலுக்கெல்லாம் நெருப்பு பாய்க்கிறோம், மித்த ஜீவராசிக்கெலாம் இல்லையா? அவங்க வயிற்றுக்குள்ளேயும் ஃபயர் இருக்க, ஃபயரால் தான் அந்த ஜீவராசிக்கு அந்த ஃபயரும் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற, இப்போ சயின்ஸுக்கு சொல்கிறாங்க எசினுங்கிறாங்க, அந்த மாதிரி ஃபயர் உள்ளுக்கு இருக்க நெருப்பு மூலிமா தான் சாப்பிட்ற சப்பலாம் ஜீவராசி. அப்போ எல்லா ஜீவராசிக்கும் ஃபயர், நெருப்பு தேவைப்படுது. ஸோ இதனால தான் பகவான் ஸ்ரீ சொல்வார், இந்த விஷயத்தை என்னால் தான் படைக்கப்பட்டது, என்னால் தான் தரப்பட்டது அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே வலியுறுத்துறார். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம், சாப்டர் 10 டெக்ஸ்ட் 21 சொல்கிறார். ஜோதிஷ்யம் ரவி அம்சுமாம் நட்சத்திரம் அகம் சசி. அதாவது என்ன, ஜோதிகளின் பிரகாசியும் சூரியன், நட்சத்திரங்களின் நான் நிலவு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ பகவான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா,
சூரியன் பகவானுடைய கண்ணும் கூட அப்படின்னு சொல்லப்படுது. கண்ணு, கண்ணு. ஸோ பகவானுடைய கண். இது வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் வந்து பிரபாத போப்பட்டில் கூட போட்டிருப்பாரு. இது வந்து ஐ திங்க் 10வது அத்தியாயத்தில் 21 சொல்ல போப்பட்டு தான் போட்டுப்பாரு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே அடியன் வந்து ஆரம்பத்தில் படித்தது தான் வந்து நம்ம அங்கே வந்து சொல்கிறோம். ஆச்சாரியர்கள் எழுதி தான் நம்ம முக்கியமாக பேசுகிறோம், வேறு எதுவுமே மேற்கொண்டு பேசுகிறோம். ரைட்டு. சாப்டர் 10 டெக்ஸ்ட் 21 வந்து பிரபா சொல்லிப்பார், முதற் கடவுளுடைய ஒளிரும் கண்ணாக சூரியன் ஏற்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வானில் பிரகாசிக்கும் ஜோதிகளின் சூரியனே முதன்மையானது பிரம்ம சமிதியில் வந்து கூறப்பட்டது. அது சொன்ன 5வது அத்தியாயம் 52 ஸ்லோகத்தில். ஸோ பகவான் வந்து இந்த 3 விஷயத்தை வந்து ரொம்பவே வலியுறுத்துகிறார். இந்த விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம். எல்லா விஷயத்துக்கும் இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னால பகவான் நீங்கள் வலியுறுத்துகிறார். ஏன்னா இந்த ஜீவராசிகள் வந்து சன், மூன், ஃபயர், சூரியன், சந்திரன், இந்த நெருப்பு, இந்த 3 விஷயத்தையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணமிருந்தே வருது. இதை வந்து பகவான் அனுகிரகத்தாலும் பகவான் உதவியாலும் பகவானுடைய கருணையாலும் பிளேசிங் மெர்சியாலும் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குது என்ற விஷயத்தை அவன் நினச்சி பார்க்குறாங்களோ அப்போவே பகவானுடைய அனுகிரகம், பகவானுடைய பக்தி, பகவான் மேல் நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது. இந்த பௌதிக உலகத்தில் பெரும்பான்மை கண்டிஷன் சோல் கட்டுண்ட ஆத்மா வெறும் சூரியன், சந்திரன், நெருப்புடைய உதவி மட்டும் இது வந்து தனிப்பட்ட ஒரு டெமிகாட்ஸ், இது தனிப்பட்ட ஒரு இதுக்காக கிடைக்கிது, இது பகவான்லாம் கொடுக்கல, இது தனி இயற்கையால் படைக்கப்பட்டு அது இதாகிடுச்சு அப்படின்னு நினச்சி பகவானை மறந்துட்டு இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் நன்மைக்கு மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் பகவானை மறந்துட்டாங்க. இதுக்கு மூல காரணம் யார், மெயின் சோர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனால் கட்டுண்ட ஆத்மா கண்டிஷன் ஷோல் இதை மறந்துட்டாங்க. ஆனால் யார் ஒருத்தவங்க நினச்சி பார்க்குறாங்களோ சன், மூன், ஃபயர், சூரியன், சந்திரன், இந்த நெருப்பு எல்லாம் பகவான் இன்றுதையும் வருது, பகவானை தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னு அந்த நினைவு வர்றப்ப பகவான் மேலே நமக்கு ரொம்பவே இதாக இருக்குது. இது கூட சொல்லியிருப்பாரு குருபாதா, தொழிற்சாலைகள் போன்றவற்றை தொடங்கவும் நெருப்பை மூட்டுகின்றன. அதாவது மக்கள் உணவுப் பொருட்களை தயாரிக்க நெருப்பை மூட்டுகின்றனர், தொழிற்சாலை போன்றவற்றை தொடங்கும் நெருப்பை மூட்டுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னே ஒரு கண்ணாடி கம்பெனியில் வேலை செஞ்சேன். சைனா ஒரு கம்பெனி அது. அந்த சைனா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு 20 வருஷத்துக்கு 20 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மூட்டிட்டாங்க. 20 வருஷத்துக்கு அந்த நெருப்பு அணையாது. 20 இயர்ஸ் கேரண்டியாக சொல்லியிருப்பாங்க சைனாக்காரன். அப்போ அந்த நெருப்பால் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மணல் இருக்குல்ல, மணல் சேண்ட், அது மூலிமா அந்த அது உருக்கி நெருப்பு உருக்கி 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 கண்ணாடி வெளியாகுது. அப்போ அந்த கண்ணாடி உருவாக்குறதுக்கு எது தேவைப்பட்டுச்சு, நெருப்பு. கண்ணாடி உருவாக்குறதுக்கு கிளாஸ், மிரர் எல்லாமே இந்த கண்ணாடி சம்மந்தமானது. கிளாஸ் அதாவது என்ன சொல்லுவாங்க, கண்ணாடி உருவாக்குறதுக்கு நெருப்பு தேவைப்பட்டுச்சு, மணல் தேவைப்பட்டுச்சு. அது ரெண்டும் தேவைப்பட்டதுனால தான் ஒரு கண்ணாடி நம்மளாம் இப்போ இருக்கிற காடி கண்ணாடியாக இருக்கட்டும், வீட்டில் அலங்கார கண்ணாடியாக இருக்கட்டும், இந்த கடிகாரத்துக்கு உள்ள எல்லாம் கண்ணாடி கிளாஸ் எல்லாம் எங்கேருந்து நெருப்பு தேவைப்படுது, அப்புறம் மணல் தேவைப்படுது, சேண்ட். அதில் உருவாகிறது தான் கண்ணாடி. அப்போ அந்த நெருப்பு பகவான் அன்றைக்கி வலிக்கப்படலைன்னா அதனால வரக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து பெருசாக பேசுவோமா? இன்னைக்கு வரைக்கும் பேசுவாங்க பெல்ஜியம் கண்ணாடி மாரி வராதுன்னு. அப்படிப்பட்ட பெல்ஜியம் கண்ணாடியே வந்து செய்கிறதுக்கு என்ன தேவைப்படுது, நெருப்பு தேவைப்படுது, மணல் தேவைப்படுது. பிராண்டட் தான் அது வந்து ஒரு பாப்புலர் ஆக்குறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான செயல்கூடியான பொருள் அந்த மெயின் சோர்ஸ் யார் கொடுத்தா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறந்துட்டு அதுலேருந்து கிடைக்கூட பெனிஃபிட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இதுதான் கண்டிஷனல் சோலுடைய சிச்சுவேஷன். ஸோ என்றைக்கு வந்து பகவானை நினச்சி நம்ம வந்து எல்லா விஷயங்களும் பகவானுடைய கருணையால் கிடைக்கிது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற தானியம், கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், அதுக்குண்டான சக்தி வந்து அதுக்குண்டான அந்த விட்டமின்ஸாக இருக்கட்டும், அதுக்குண்டான வந்து அதுக்கு இருக்கிற என்ன விஷயங்களும் இருக்கட்டும், எல்லாம் எங்கேருந்து வருது, சன், மூன், சூரியனால், சந்திரனால் கிடைக்கக்கூடியதுனால தான் அந்த தானியங்களுக்கு சக்தி கிடைக்குது. இன்றைக்கி பேசுகிறோம் நம்ம பச்சை பயிரை இன்னைக்கு ஊற வச்சு நாளைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, முளை கட்டி சாப்பிட்டா நம்மளுக்கு எல்லா புரோட்டீன் கிடைக்குதுன்னு. அந்த பச்சை பயிருக்கு வந்து அந்த விட்டமினோ அந்த இருக்கிற புரோட்டீனோ எது மூலமாக கிடச்சிச்சு, சூரியனால், சந்திரனால் தானே கிடச்சிச்சு. அப்போ அந்த சூரியன் சந்திரனுக்கு சக்தியை கிருஷ்ணர் கொடுக்கலன்னா
அது எப்படி தானியம் கிடைச்சிருக்கோம், அதை சாப்பிட்டு நம்ம எப்படி வளமாகவும் திடமாகவும் இருப்போம். இப்படி ஒவ்வொரு பக்தர்களும் நினச்சி பார்த்தோம்னா பகவான் மேலே வந்து கிடைக்கக்கூடிய அந்த இதை வந்து நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இருக்கிற எல்லா கிரெயின்ஸும் எல்லா வெஜிடபிள்ஸும், இந்த வெஜிடபிள்ஸில் பொன்னாங்கண்ணி சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க, கண்ணுக்கு நல்லது, கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, அகத்திக்கறி சாப்பிட்டா வயிற்றுக்கு நல்லது, புண்ணுக்கு நல்லது, புதினா சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, எல்லா கீரை வகைகளும் சொல்கிறேன். இந்த கீரை வகையில் உள்ள அந்த சத்துக்கள், இந்த கீரை வகையில் கூட விட்டமின்ஸ்லாம் வந்து எதுலேருந்து கிடைக்குது? சன்மூனில் தான், சூரியனால் சந்திரனால் அந்த ஒளி பரப்பப்பட்டு அதுலேருந்து அந்த இது கிடைக்குது. ஸோ எல்லாமே பகவானோட கருணை. இது இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்குமா? வெஜிடபிள்ஸ் கிடைக்காது, அப்புறம் கிரெயின்ஸ் இல்லை. இப்போ இதெல்லாம் இல்லைன்னா எப்படி? உடனே சொல்லுவாங்க, நாங்கள் தான் எல்லா விதமான பௌதிக மக்கள் சொல்கிறேன், அவங்ககிட்ட இப்போ இது மாதிரி பேசினா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தான் எல்லா விதமான சாப்பாடு சாப்பிட்றோம், உருண்டுது பிறண்டு இதெல்லாம் சாப்பிட்றோமே. அந்த உருண்டுது பிறண்டுது தாவறது பார்க்கறது கூட கிரெயின்ஸ் நம்பி தான் வாழுது. அது சாப்பிட்டுட்டு அது அந்த ஜீவித்து வாழுது. இப்போ அதுக்கும் அது அந்த கிரெயின்ஸ் தான் தேவைப்படுது, வெஜிடபிள்ஸ் தான் தேவைப்படுது. அது எங்கேருந்து வருது? சூரியன் சந்திரன் கொடுக்கக்கூடியது. அந்த சூரியன் சந்திரனுக்கு யார் வந்து மூலப்பொருளாக இருக்கா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இது ஒவ்வொரு ஜீவராசிகளிலும் அந்த சிந்திச்சு பார்த்தாக்கா நம்மளுக்கு புரிய வரும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் முதன்மையாக இருக்கார், மெயினாக இருக்கார். ஸோ அவர் கருணை இன்றி, அவருடைய மெர்சி இன்றி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த புருஷோத்தம என்ற யோகத்தில் அத்தியாயத்தில் இந்த விஷயத்தை சொல்கிறார். இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி சொல்கிறார். முக்கியமாக சூரியன் சந்திரன் ஒளி, அது சூரியன் சந்திரன் நெருப்பு, சன் மூன் ஃபயர் முக்கியமானதுங்க. ஓகேவா? ஸோ இதை இல்லைன்னா எல்லாராலும் வந்து என்ன சொல்லுவாங்க, கஷ்டங்கள், ஜீவராசிகள் எல்லாம் கஷ்டப்படும். இந்த பௌதிக உலகத்தை நம்ம வந்து வழி நடத்த முடியாது, வாழ்க்கையை நடத்த முடியாது. சூரியனை தொடங்கினோட வாழ்க்கை எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க. இரவு பகல் இருந்ததுனால தானே எல்லாத்துக்கும் இரவு நேரத்தில் தூங்கணும், பகல் நேரத்தில் எல்லாரும் முடிச்சுக்கிறோம், இந்த நேரத்தில் இதை செய்யணும், இந்த நேரத்தில் செய்யணும், அந்த ஒரு கணக்குகள் வருது, நேரங்கள் வந்து ஒதுக்கப்படுது. அது இல்லைன்னா இரவு எது பகல் எது நம்ம பாட்டுக்கு இப்படி இருளாகவே இருக்கும். அப்போ பகவானுடைய கருணை ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதான் மெயின். ஸோ முக்கியமாக வந்து என்னென்னா இந்த விஷயம் வந்து இது 3 தான் அந்த 3 விஷயத்த வந்து இந்த கீதை இந்த ஸ்லோகத்தில் பேசப்படுது. ஓகே. ஸோ அடுத்து என்ன விஷயம்னாக்கா, ஸோ இதுலேருந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கா? இந்த 3 விஷயங்களும், இந்த 3 விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. சூரியன் சந்திரன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இதை மெயினாக வச்சு ஒட்டி ஏதாவது சொல்லியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஸோ அப்படி இல்லைனா நான் வந்து அடுத்து வந்து ஒரு ஆச்சாரியை பற்றி நான் பேச போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஆச்சாரியை வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? எல்லாம் ஓகேவா? சூரியன் சந்திரன் புரிஞ்சிச்சா? ஓகே. வெரி குட் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. ஸோ ஓகே. ஸோ வந்து இந்த கீதையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியன் பிரகாசம் என்னிடமிருந்து வருகின்றது, மேலும் சந்திரன் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசம் கூட என்னிடமிருந்து வருகின்றது அப்படி விஷயத்த சொல்லி இந்த உலகம் முழுவதுக்கும் இந்த 3 விஷயங்கள் எவ்வளோக்கு உதவுது. நம்ம சாப்பிட்ற உணவிலாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், அப்புறம் ஜீர்ணுக்கு சக்தியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பகவானுடைய அருளால் தான் எனக்கு நடைபெறுது. ஓகே. ஸோ அடுத்து இந்த ஒட்டி யாரோடைய நான் வந்து பேச போகிறேன்னா, இந்த கீதை உபன்யாசத்தோடு சேர்த்து யாரோடைய நான் பேச போகிறேன்னா, ஸ்ரீ ஈஸ்வரபூரி. நேற்று சனிக்கிழமை ஸ்ரீ ஈஸ்வரபூரியோடைய டிஸ்அப்பரன்ஸ் டே, அதாவது மறைந்த தினம்.
அது திரியபவ திதின்னுவாங்க சமஸ்கிருதத்தில், மறைந்த தினம், அவருடைய மறைந்த தினம், டிஸ்அப்பரன்ஸ் டே. ஸ்ரீ ஈஸ்வரபுரி. ஸ்ரீ ஈஸ்வரபுரி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய குரு பரம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, பிரம்மா, நாரத, வியாச, மத்வாச்சாரிய, பத்மநாபர், நரஹரி, மாதவர் ஆரம்பித்து வியாச தீர்த்த, லட்சுமிபதி, மாதவேந்திரபுரி, ஈஸ்வரபுரி. ஸோ நம்ம குரு பரம்பரையில் ஸ்ரீ ஈஸ்வரபுரி வந்து பார்த்தீங்கன்னா 21 இடத்துல இருப்பார். மாதவேந்திரபுரிக்கு அடுத்து ஈஸ்வரபுரி தான் இருப்பார் குரு பரம்பரையில். சீட பரம்பரையில் பரம்பரை இல்லையா, பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயத்தில் பரம்பரை ஆச்சாரியரில் வந்து ஸ்ரீ ஈஸ்வரபுரி ரொம்ப ரொம்ப பிரசித்த பெற்றவர். ஒன்றுன்னு சொல்லணும்னா ஸ்ரீ ஈஸ்வரபுரியால் ஸ்ரீ ஈஸ்வரபுரி ஆச்சாரியனாலே ராதா கிருஷ்ணா வழிபாடு பரவணுச்சு. அதுக்கு முன்ன வெறும் கிருஷ்ணரையும் ருக்மணி சத்யபாமா வழிபாடு இருந்துச்சு. சரியும் கிருஷ்ணர் வழிபாடும் இருந்தாங்க. குருவாயூரப்பராக இருக்கட்டும், உடுப்பி கிருஷ்ணராக இருக்கட்டும், மற்ற தேசத்தில் வந்து மாநிலத்தில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கிருஷ்ணர் வழிபாட்டுங்க இருக்காங்க. ருக்மணி சத்யபாமா இப்படி வழிபாட்டுங்க இருக்காங்க, கிருஷ்ணர், ருக்மணி, சத்யபாமா. ஆனால் ராதாகிருஷ்ண வழிபாடு வந்து ஆரம்பித்து வச்சதே யாருன்னா ஸ்ரீ ஈஸ்வரபுரி. அவரை தான் தொடக்கியே வச்சார் ராதாகிருஷ்ண வழிபாடு. ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாதவேந்திரபுரியாடைய சீடர், டிசைபிள். மாதவேந்திரபுரிக்கு நிறைய டிசைபிள் இருந்துச்சு. மாதவேந்திரபுரிக்கு நிறைய டிசைபிள், நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பிரசித்த பெற்ற, நல்ல சேவகம் செஞ்சு குருவுக்கிட்டேருந்து கருணையும் ஆசீர்வாதமும் வாங்கிய ஒரு சீடர்னா ஸ்ரீ மாதவேந்திரபுரி. மாதவேந்திரபுரி எங்கே பிறந்தார்னா குமார அட்டா, வங்காளதேசம், வெஸ்ட் பெங்காலில் குமார அட்டா என்ற ஊரில் தான் அவர் வந்து தோன்றினார், பிறந்தார். ஓகே, அவருடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ஷாமசுந்தர ஆச்சாரியா. யாருடைய? ஈஸ்வரபுரியுடைய அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாமசுந்தர ஆச்சாரியா. ஓகேவா? இந்த மாதவேந்திரபுரிக்கு வந்து முக்கியமாக ரெண்டு சீடர்கள் இருந்தாங்க. ஒரு சீடர் இருந்து ஈஸ்வரபுரி, அப்புறம் இன்னொரு சீடர் ராமச்சந்திரபுரி. ஏன் இந்த முன்கூட்டி நான் சொல்லிட்டு போகிறேன்னா கதையில் சில விஷயங்கள் வரும், அதுக்காகவே முன்கூட்டி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஈஸ்வரபுரி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கருணை பெற்றவர். மாதவேந்திரபுரிக்கு அவர் சேவை செஞ்சு கருணை பெற்றவர். அப்போ அவர் குருநாதருக்கு ஒரு குருவுக்கு என்னென்ன சேவை செய்யணும், குருவை வந்து எப்படி திருப்திப்படுத்தணும் அப்படியே கற்று வச்சிருந்தாரு. அப்படி விஷயத்தை வெளிப்படுத்தினார். யாரு? ஈஸ்வரபுரி. மாதவேந்திரபுரி தான் குருநாதர். மாதவேந்திரபுரியை வாழ்நாள் முழுவதும் என்னென்ன செய்யணுமோ அனைத்து விஷயங்களும் செஞ்சார். குருநாதரை சொன்னால் குருநாதருக்கு எதிராக, குருநாதர் இந்த செவுத்தை பார்த்து ஈஸ்வரபுரி இந்த செவரில் வெள்ளை இல்லை, இது கருப்புன்னா கருப்புன்னு ஒத்துக்குவார். என்ன குருநாதரே வெள்ளையா இருக்கு, இதை போய் கருப்புங்கிறீங்க, கண்ணுக்குன்னு தெரியலையானே அப்படிலாம் கேட்க மாட்டார். ஆமாம் குருவே, கருப்பு தான். என்ன ஆச்சு? ரொம்ப கருப்பு, ரொம்ப அழுக்காக இருக்கு, கருப்பில் அழுக்காக இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட, ஓ ஆமாம் ஆமாம் குருவே நீங்கள் சொல்ல உண்மைதான், கருப்பு ரொம்ப ரொம்ப அழுக்காக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்குவார். காக்கா குருவியை பார்த்து, அங்கே பாரு காக்கா இவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னா காக்கா கருப்பாக தான் பார்த்துருக்கோம், வெள்ளையாக பார்த்ததில்ல. காக்கா கருப்புன்னா கருப்புன்னு ஒத்துக்குவார், வெள்ளைன்னு ஒத்துக்குவார். அந்த மாதிரி உள்ள சீடர் தான் ஈஸ்வரபுரி. அதுக்கு ஒப்போசிட்டாக இருப்பார் ராமச்சந்திரபுரி. ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு நாள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம் வரும். என்னதான் எளிமையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு முதுமை என்று வரும். அதே மாதிரி தான் ஆச்சாரியர்களுக்கு வந்தது. மாதவேந்திரபுரியை வந்து என்னதான் உலக முழுவதும், அதாவது முக்கியமாக இந்தியா பாரதம் முழுவதும் வந்து ராதாகிருஷ்ணா பக்தி பற்றி பிரச்சாரம் பண்ணி, பகவானை பற்றி பிரச்சாரம் பண்ணி வந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவரால் பயணிக்க முடியல, படுத்த படுக்கையாக இருக்கார். அந்த படுத்த படுக்கையாக இருக்கும்போது ஈஸ்வரபுரி தான் அவருடைய மலம், அவருடைய சிறுநீருக்கும், யூரினாக இருக்கணும், ஸ்தூலாக இருக்கணும், எல்லாத்தையும் சுத்தம் படுத்தி குளிப்பாட்டி பார்த்துக்கிட்டார். யார்? ஈஸ்வரபுரி. ஒரு நாள்
மாதவேந்திர பூரிக்கு உடம்பு சரி ரொம்ப இந்த இது முடியாமல் ராதே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற மகாமந்திரத்தோடையும் ராதா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா கோபாலா மாதவா கேசவா வாசுதேவனே ஷாம சுந்தரா கிரிதரி தமோதரா நாராயணா ரிஷிகேஷா மதுசூதனா ஹரி அச்சுதா இப்படி பகவான் நாமத்தை சொல்றாரு. சொல்லிக்கிட்டு ஈஸ்வரபுரியை பார்த்துட்டு இருக்காரு. அங்கேருந்து வராரு ராமச்சந்திரபுரி. குருவே, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா எந்த நேரம் ராஜா கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பிரம்மத்தை நினச்சி பகவானை நாமத்தை சொல்லுங்க. பிரம்மத்தை நினச்சி பகவானை நான் அது கிருஷ்ணரை இது பண்ணி தியானம் பண்ணுங்க. அவர் சொல்கிறார், இவ்வளோ இருந்தாலும் நான் அப்படியே கற்றுக் கொடுத்தேன். மாதவேந்திர பூரி அவர் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாது, என்றைக்குமே கோவப்பட மாட்டார். ஆனால் தன் சீடன் ராமச்சந்திர பூரி இவ்வளோ நாள் நான் கற்றுக் கொடுத்ததை மீறி என்னை எதிர்த்து எனக்கே சொல்லித்தாரானே அப்படின்னு அவர் கோவப்பட்டு ராமச்சந்திர பூரியை வெளியே சொல்வார். நான் இவ்வளோ நாள் கற்றுக் கொடுத்தது என்ன, பிரம்மத்தை நோக்கி நீ இப்போ தியானம் பண்ண சொல்கிறிய, பகவான் இந்த பிரம்ம ஜோதியை நம்ம வச்சு வழிபட்டோம், சாட்சாத் முழுமுதற் கடவுளாக வச்சு நம்ம வழிபட்டோமே, இப்போ என்கிட்ட பிரம்மத்தை நீ நினைங்க, எதுக்கு நாமத்தை சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கே பாடம் போக்குத்துறியா, குருவுக்கே நீ பாடம் போக்குத்துறியான்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போக சொல்லிடுவார் ராமச்சந்திரபுரி. ராமச்சந்திரபுரி அவர் வெளியாகி பக்தர்களிடையே சலசலப்பு உண்டாக்கி ஆச்சாரியர்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் மாற்றி மாற்றி அங்கங்கே வேற பிரச்சாரம் பண்ணுவார். குருவோடைய மனசை அதிருப்தி உண்டாக்குனவர் தான் ராமச்சந்திரபுரி. பக்தர்களிடையும் சாதுக்களிடையும் பிரம்மமத்துவ கௌரி சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய ஆச்சாரிகளை பின்பற்றக்கூடிய சாதுகுரு வைஷ்ணவ பின்பற்றக்கூடிய பக்தர்கள் எல்லாத்தையும் திசை திருப்புவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிருஷ்ணர்லாம் வழிபாடு, கிருஷ்ணன் உருவம் இல்லை, கிருஷ்ணருக்கு எல்லாம் இதுதான், அதெல்லாம் அப்படி இப்படி இல்லை அப்படிலாம் திசை திருப்பி குழப்பி விடுவார். யார்? ராமச்சந்திரபுரி. இதெல்லாம் குரு சொல்லிட்டாரு, இனிமேல் நீ என்கிட்ட இருக்கக்கூடாது, என் கண்ணிலே முடிக்காத, இன்னிலேருந்து உன்னை சீடனை ஏற்றுக்கல, நான் வெளியாகணும் விளைவிக்கிறார். குருவை அதிருப்திப்படுத்தியவர் ராமச்சந்திரபுரி. ஆனால் குருவை திருப்திப்படுத்தியவர் ஈஸ்வரபுரி, ஸ்ரீ ஈஸ்வரபுரி. ஸோ ஈஸ்வரபுரி வாழ்நாள் முழுவதும் முழுக்க மாதவேந்திர பூரி குருநாதரியை திருப்திப்படுத்தினாலும் குருநாதரை இறக்கும் தருவாயிலும் பக்கத்தில் இருந்து அவருக்கு நன்மையும் அவ்வளோ சேவை செஞ்சு அதில் திருப்தி ஆசீர்வதிச்சதுனால அவருக்கு பூர்ண அனுகிரகம் கிடச்சிச்சு, ராதாகிருஷ்ண பக்தி கிடச்சிச்சு, பூர்ண அனுகிரகம், பிளேசிங், மர்சி, கருணை கடலோட பெரிய கருணை கிடச்சிச்சு அவருக்கு. குருவுக்கு மறைஞ்சுக்கு அப்புறம் குமார ஆட்டாலேருந்து அவர் வெளியாகி நவத்தீவுக்கு போகிறார். யார்? ஈஸ்வரபுரி. அவர் அப்போ சன்னியாசம் எடுத்துட்டாரு. இருந்த போதிலும் தான் மாதவேந்திர பூரியோடைய மாபெரும் சீடர் என்று ஆணவம் இல்லை, ஈகோ இல்லை, சன்னியாசம் எடுத்துட்டாரு. ஆனால் அவர் என் மேலே இந்தமாரி ஒரு துணி, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு துணி போத்திக்குவாங்க. அந்த பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா அது எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு முறையாக ஒரு துணி மாதிரி ஒரு எப்படி சாக்கு மாதிரியா எப்படி சொல்லுவாங்க, அது மாதிரி போத்திக்குவாங்க. போத்திக்கிட்டா தான் யாருன்னு தெரியாமல் அப்படியே ஒரு என்ன சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாதம் ஒரு ஒரு சாதாரண மனுஷன், ஒரு ஏழையோ ஒரு சாதாரண ஒரு இன்னும் யாசகம் பெற்று வாழ வரும் போல் இருக்கும். ஆனால் ஒரு சன்னியாசம், அவர் மாபெரும் பக்தர். அவர் எங்கே போகிறாருன்னா நேராக அந்த குருவுடைய மறைவுக்கு அப்புறம் குமார ஆட்டாலேருந்து நேராக நவதீப் போகிறாரு. எங்கே போகிறாரு? நவதீப் போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே நவதீப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஸ் டாக்கூர், ஹரிதாஸ் டாக்கூர், ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியா, கதாதர், அப்புறம் முகுந்த தாத்தா, கோபிநாத் ஆச்சாரியா, இப்படி மாபெரும் பக்தர்கள், வைஷ்ணவர்கள், ஆச்சாரியர்கள் இருக்கக்கூடிய இடம் நவதீப்பில். அப்புறம் ஸ்ரீ ஈஸ்வரபுரியை யாரும் யாருக்கும் அடையாளம் தெரியல. இவர் தான் எல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு காமன் பீப்புள், சாதாரண மனசு மாரி வராரு. சாதாரண ஒரு நம்ம வீட்டு ஒரு நபர் பார்ப்போம், அந்த மாதிரி வராரு. அப்போ அவர் சந்திக்கிறப்ப அப்போ அங்கே எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அவர் வெளியே காட்டிக்கல. அங்கே பார்த்தீங்கன்னா அத்வைத்த ஆச்சாரிய இடத்துக்கு அவர் இவங்க அந்த நவதீப் போகும்போது ஒருத்தர் வீட்டுக்கு போவார். யார் வீட்டுக்குன்னா கோபிநாத் ஆச்சாரியா. இத்தனை பேர் நவதீப்பில் இத்தனை பேர் இருந்த வீட்டில் கோபிநாத் ஆச்சாரிய வீட்டுக்கு தான் போவார்.
ஸோ கோபிநாத் ஆச்சாரி வீட்டுக்கு அவர் போகிறப்ப கோபிநாத் ஆச்சாரிக்கே தெரியாது இவர் யாருன்னு, இவர் யாருன்னு தெரியாது. அப்புறம் வந்து சரி வர வைக்க யாரும் வரலாம், சற்சங்கம் வைக்கிறப்ப யார் வேணால் வரலாம், ஏழை எளியோர்கள், பணக்காரர்கள், படித்தவன் படிக்காதவன் யார் வேணால் வரலாம் சற்சங்கம் வைக்கிறப்ப. அந்த நம்ம ஒரு 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 மடத்துலேயோ இருக்கும்போது உபன்யாசம் கேட்குறதுக்கு, பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு, கீர்த்தனன், பஜன், ஹரிநாம சங்கீதம் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி அவர் வந்து மூலையில் போய் உட்கார்றாரு பாருங்க. மாபெரும் பக்தர், மாதேந்திரபுருடைய முழு கருணையும் முழு அந்த ஆசீர்வாதமும் கிடைச்ச ஈஸ்வரபுரி அவர் மாபெரும் பக்தர். ராதாகிருஷ்ணா வழிபாட்டில் மிக இருந்த பிரேமத்தை கொடுக்குறவர் ஈஸ்வரபுரி. அப்படிப்பட்ட ஈஸ்வரபுரி சாதாரண ஒரு நபர் போல் வந்து எல்லாத்துக்கும் வெளியே காட்டாமல் இருந்தார். அப்போ வந்து அங்கே ஒரு விஷயம் நடக்குது. அப்போ எல்லாம் பார்க்குறாங்க, அவர் வந்து வெளிப்படுத்தலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, முகுந்த தாத்தா அவர் என்ன பண்ணுறாரு, ராதாகிருஷ்ண சம்பந்தமான பாடலை பாட ஆரம்பிக்கிறார். என்னது, ராதாகிருஷ்ணா சம்பந்தமான பாடல் பாட ஆரம்பிக்கிறார். இன்னும் முகுந்த தாத்தா மாபெரும், அவரும் பக்தர், அவர் பாட ஆரம்பித்தா மை மருந்து அழாதும் கூட அழ ஆரம்பிச்சிடுவார். இவர் மாபெரும் பக்தர் வேற, ஆச்சாரிய வேற, சாது குரு, வைஷ்ணவர், மிகப்பெரிய வைஷ்ணவர் கூட. முகுந்த தாத்தா பாட ஆரம்பித்தவன அழுன்னு அழுவுறாரு ஈஸ்வரபுரி. அப்படியே தாரத்தாரியா அழுந்து கங்கா நதி எப்படி தண்ணி வர்ற மாதிரி அவருக்கு தண்ணி அழுவுறாரு. கிருஷ்ண பிரேமியில் அழுவுறாரு. கிருஷ்ணா கோவிந்தா ராதா கிருஷ்ணா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறார். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு ஒரு சாதாரண ஒரு நபர் இல்லை, ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய பக்தர். அப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போய் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அங்கங்கே என்ன சொல்லுவாங்க, பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்புறம் ஒவ்வொரு பக்தர்களும் வீட்டுக்கு அவர் போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் அவர் கங்கா நதியின் ஓரமாக போகிறாரு. அங்கே போகிறப்ப கோபிநாத் ஆச்சாரி தான் கூட போகிறாரு. அந்த வழியாக பார்த்தீங்கன்னா நிமாய் பண்டிட் வராரு. கங்கா நதிக்கு அவர் வந்து பாய்க்க போகும்போது 2 பேரும் சந்திக்கிறாங்க, நீர் சந்திக்கிறாங்க, மொத சந்திக்கிறாங்க. நிமாய் பண்டிட் யாரு, சாக்ஷாத் முழுமுதற் கடவுள், அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, கௌரங்கா, கௌர சுந்தரா, கௌராரி, கௌர சந்திரா, இந்த பேர்லாம் வரதுக்கு முன்னே அவர் வந்து நிமாய் பண்டிட், அம்மா அப்பா வச்ச பேர் நிமாய் பண்டிட். அவர் வந்து நல்ல ஸ்காலர், பண்டிட் அப்படின்னு பேர் புகழும் வாழ்ந்தவர். சைத்தன்ய மகாபிரபு தான் நிமாய் பண்டிட்டாக இருந்தார். அப்போ வந்து 2 பேரும் நேரில் சந்திக்கிறாங்க. அப்போ வந்து கோபிநாத் ஆச்சாரியர் கேட்குறாரு, இவர் வந்து யாருன்னு. அப்போ கோபிநாத் ஆச்சாரியர், இவர் தான் நிமாய் பண்டிட். ஓ, நிமாய் பண்டிட்டா, எனக்கு தெரியும், இவர் நல்ல ஒரு ஸ்காலர், நல்ல ஒரு வேதாந்தத்தெல்லாம் ரொம்ப விஷயம் ரொம்ப தெரிஞ்சவர், எனக்கு தெரியும், இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரபுரி சொல்கிறார். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நிமாய் பண்டிட் சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிகாம் இன் கலியுகா சைத்தன்ய மகாபிரபு பவுண்டான் தண்டோபராணம் பண்ணுறாரு. யாருக்கு, ஈஸ்வரபுரிக்கு. நீங்கள் கவனிங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யார் காலிங் விழ வேண்டிய அவசியம் இல்லை. பிரபஞ்சத்தை படைச்சவர், யூனிவர்ஸை கிரியேட் பண்ணவர், மொத்த விஷயத்துக்கும் அவர் தான் மூல காரணம், அவர் தான் ஆதி குரு, அவர் தான் எல்லாமே. அப்படிப்பட்டவர் ஒரு பக்தன் எப்படி நடந்துக்கணும், நான் மனித உருவில் வந்திருக்கப்ப நான் வந்து எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றதுக்காக ஈஸ்வரபுரி பார்த்தோன்னே பவுண்டான் தண்டோபரம் பண்ணுற நமஸ்காரம் செலுத்துறாரு. யாருக்கு, ஈஸ்வரபுரி. இப்போ ஈஸ்வரபுரியை பார்த்துட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு சொல்கிறாரு, நீங்கள் தான் நிமாய் பண்டிட். ஆமாம், நான் தான் நிமாய் பண்டிட். ஓ, எனக்கு உங்களை தெரியும், உங்களை நான் ரொம்ப பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஈஸ்வரபுரி பார்த்தோன்னு அவர் தெரிஞ்சிருச்சு, இது சாதாரண நபர் கிடையாது. ஏன்னா அவரோட தேஜஸ், அவரோட தோற்றம், அவர் உடம்பு போல அந்த மினுமினுப்பு, கௌரங்கன்னு என்னது அர்த்தம், கோல்டு. அவர் வந்து ஒரு தங்கத்தால் அப்படியே அவர் அந்த தங்கத்தை உருவாக்கி வச்ச மாதிரி இருப்பார் மகாபிரபு. ஸோ நிமாய் பண்டிட் அவங்களுக்கு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு சாது சங்கம் ஏற்படுது. அன்றாடம் முதல் தடவை சந்திச்சிட்டோன்னே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு முறை இது மாதிரி ஏற்பட்டுருச்சு.
அப்போ வந்து நிமாய் பண்டிட் கேட்குறாரு, அது சைத்தன்ய மகாபிரபு கேட்குறாரு, ஈஸ்வரபுரி அவர்களே, உங்களை நான் டெய்லி எங்கே சந்திக்கணும், நான் உங்களை பார்க்கணும், டெய்லி நான் ஹரிகதை கேட்கணும், உங்ககிட்டேருந்து கீர்த்தனை கேட்கணும், பகவான் நாமங்கள் கேட்கணும், மகிமை கேட்கணும், பல விஷயங்கள் அதை கேட்கணும் அப்படின்னு அவர் சார் கோபிநாத் ஆச்சாரிய வீட்டில் நான் இருக்கேன், நீ வரதுன்னா அங்கே வா. அப்புறம் வந்து டெய்லி வந்து நிமாய் பண்டிட் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, நேராக கோபிநாத் ஆச்சாரிய வீட்டுக்கு போயிடுவார், ராடு வீட்டுக்கு வருவார். போயிட்டு ஹரிகதா, பாகவத கதா, பகவானோட கதைகளாக இருக்கட்டும், தத்துவங்களாக இருக்கட்டும், பகவானோட பஜனைகளை கீர்த்தனமாக இருக்கட்டும், பூஜைகளாக இருக்கட்டும், டெய்லி கோபிநாத் ஆச்சாரிய பூஜைகள் நடக்கும். ஈஸ்வரபுரி தலைமையில் எல்லாமே பூஜைகள் நடக்கும், ஹரிகதை நடக்கும். இப்படியே போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு சாது சங்கம் ஏற்பட்டுருச்சு, நல்ல ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. அப்புறம் வந்து நிமாய் பண்டிட் சொல்கிறாரு, மகாபிரபு சொல்கிறாரு, ஈஸ்வரிபுரி அவர்களே, நீங்கள் வந்து தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வரணும், நான் ஒரு கிரகஸ்தன், நான் ஒரு ஃபேமிலி மேன், நான் இல்லற வாழ்க்கையில் இருக்கேன், நீங்கள் நான் ஒரு கிரகஸ்தன், என் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல ஒரு சாது, நீங்கள் சன்னியாசம் வேறு எடுத்துருக்கீங்க, என் வீட்டுக்கு வந்து பிரசாதம் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஈஸ்வரி சொல்கிற, கண்டிப்பாக நான் வரேன், கண்டிப்பாக வரேன். அப்போ நிமாய் பண்டிட் பயப்படாத, நான் வரேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் அனுப்புகிறாரு. மறுநாள் போகிறாரு. சச்சி மாதா வந்து நிறையா லட்டு, ரசகுல்லா, பூரி, சப்பாத்தி, என்னென்னமோ அவங்க வந்து பிரசாதம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி ஈஸ்வரபுரிக்கு நல்லா பிரசாதம் கொடுத்து மன திருப்தி அடைகிறாங்க. அங்கேயே அப்பயே பிரசாதம் முடிஞ்சு அங்கேயே நாம சங்கீர்த்தனம், அங்கே வந்து பாகவத கதை, ஹரிகதெல்லாம் பேசப்படுது. அப்போ இப்படியே போக 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 அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் அந்த ஒரு உறவை ஏற்படுத்திட்டார், நல்லா சாது சங்கம் வச்சுக்கிட்டாரு. நிறைய பகவானுடைய விஷயத்தை வந்து இது பண்ண இது ராதாகிருஷ்ண வழிபாடை கொனெக்ட் பண்ணி விட்டதே ஈஸ்வரபுரி தான். ஸ்ரீ ஈஸ்வரபுரி அவர் தான் வந்து நல்லா வந்து பிரச்சாரம் பண்ணி அங்குள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு 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 பூஸ்ட் கொடுத்தாரு, ஒரு எனர்ஜி கொடுத்தாரு. இவ்வளோ நாள் இருந்தோட இன்னும் பல நழுவி பாலில் விழுந்த மாதிரி பழம் பால் இருக்குது, அதே இனிப்பு இன்னும் தேன் கலந்து கொடுத்து அருந்திரம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அமிர்தத்தை கொடுத்துட்டு போனார் ஸ்ரீ ஈஸ்வரபுரி. இப்படியே போக போக அப்புறம் வந்து அந்த பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கதாதர் என்ற ஒரு மாபெரும் பக்தர் இருந்தார். கதாதர் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியா, கதாதர் நம்ம பஞ்சதத்துவத்தில் கதாதர்னு ஒருத்தர் இருக்கார். கதாதர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் சிறந்த பக்தர். அவரும் கூட அவர் என்ன பண்ணுறாரு, எந்த சாது குரு வைஷ்ணவ ஆச்சாருக்கு வந்தாலும் நவதீப்புக்கு வந்தால் உடனே போய் சேவை செஞ்சிருவார். அப்புறம் அவர் செய்யக்கூடிய அந்த சேவையை கண்டு கதாதர் அவர் செய்யக்கூடிய அந்த சேவை பணி அவர் வந்து பணிவாக பேசி அவருக்கு பிரசாதம் சமைச்சு கொடுத்து அவருக்கு எல்லாம் செஞ்சுட்டோன்னா ஈஸ்வரபுரி ரொம்ப சந்தோஷம் நினச்சார். இப்படி ஒரு பக்தனையும் நான் பார்க்குறேன். நிமாய் பண்டிட்டு அது ஒரு பெரிய அவருக்கு பகவான் அல்லவா, அது மூலமாக அவர் இது கதாதர் செஞ்ச சேவையிலையும் இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷம் நினச்சிட்டாரு. அப்புறம் அவர் செஞ்ச சேவை மூலிமா, ஏன்னா கதாதர் சொல்லுவார், எல்லாத்தையும் சொல்லுவார், எவன் ஒருவன் சாது குரு வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கு நல்லா சேவை செய்கிறாங்களோ அதுதான் உண்மையான ஒரு பக்தன், ஒவ்வொரு பக்தனுக்கும் குறிக்கோள், கோல் ஆஃப் லைஃப். அதுதான் ஒருத்தன் வந்து பக்தியில் பக்குவப்படுத்தும், அதுதான் ஒருத்தன் வந்து கிருஷ்ண மேலே அன்பு உண்டாக்கும், அதுதான் கிருஷ்ணரை வந்து மேலே திருப்திப்படுத்தும். குருவை திருப்திப்படுத்திட்டா கிருஷ்ணரே திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு கதாதர் பண்டிட் எல்லாத்துக்கும் உதாரணமாக வாழ்ந்து காமிச்சார் இது மூலிமா. இப்போ ஈஸ்வரபுரி ரொம்ப திருப்தி அடைஞ்சிருவார். ஈஸ்வரபுரி அவர் கதாதர்கிட்ட இருந்த பணிவு, என்ன சொல்லுங்க, எளிமை, ஹம்பல், சின்சியரிட்டி, நேர்மையான பக்தி சேவை, நேர்மையான ஒரு ஆச்சாரியர்களுக்கு செய்யக்கூடிய சேவை, அன்பு, இதெல்லாம் கண்டோன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீ ஈஸ்வரபுரி வந்து ஸ்ரீ கிருஷ்ண லீலாமிருதா என்ற புத்தகத்தை சொந்தமாகவே எழுதணுவார். அந்த புத்தகத்தை வந்து கதாதர்கிட்ட கொடுத்துருவார். அந்த ஒரு வழியில் இருக்கும்போது நிமாய் பண்டிட் மகாபிரபுக்கிட்டையும் கொடுப்பாரு. இந்தா நிமாய் பண்டிட், நான் எழுதின சொந்தமாக ஸ்ரீ கிருஷ்ண லீலாமிருதா அப்படின்னு. இந்த புக்கில் ஏதாவது பிழை திருத்தங்கள் ஏதாவது இருந்தால், கிராமர் மிஸ்டேக், ஒகேபுலரி சம்திங் ஏதாச்சும் உனக்கு வந்து பிழை திருத்தம் இருந்தால், கொரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீ சொல்லி திருத்திரு. மகாபிரபு ஒரே இதாகிடுவார். எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம், எப்படி நீங்கள் இப்போ இது உங்களுக்கு வந்து இது நீங்கள் எழுதின புத்தகம், நீங்கள் மாபெரும் பக்தர், நீங்கள் எழுதின புத்தகம் எப்படி வந்து அது இதாக இருக்கும்,
பிள்ளையாக இருக்கும். இது அப்படியே இருந்துட்டு போட்டோமே, நீங்கள் எது இருந்தாலும் அதுவே வேத வாக்க நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்லுவார். ஈஸ்வரபுரி வந்து அப்படியே தகைச்சிடுவார். இப்படியும் ஒரு நான் எழுதுறது அப்படியே வேத வாக்கா நம்புறீங்க. ஆமாம், ஆச்சாரியர்கள் எல்லாம் இதுக்கு எதுக்கு அதில் போய் கொரெக்ஷன் பண்ணிக்கிட்டு அவ்வளோ பெரிய நாங்கள் யார் சொல்கிறா? நிமாய் பண்டிட் சொல்கிறார். நிமாய் பண்டிட் யாரு? மகாபிரபு யாரு? கிருஷ்ணரே சொல்கிறாரு. ஈஸ்வரபுரி எழுதின புத்தகம் ஸ்ரீ கிருஷ்ண லீலாமிருதா, இதில் பிளத்திருத்து இருக்குமா? அப்படியே இருந்துட்டு போட்டோமே. இதுதான் மகாபிரபா இருந்துச்சு. நிமா ஒரு சீடனாவோ ஒரு சாதுவாக இருந்தது யார் இருந்தாலும் எப்படி நடந்துக்குன்னு நம்மகிட்ட எடுத்துக்காட்டா எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காமிச்சிட்டு தான் மகாபிரபு. சாட்சாத் முதல் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிட்டாக இருக்கும்போது அவர் நம்மளுக்கு எடுத்து காமிச்ச ஒரு வழிகாட்டு எக்ஸாம்பிள். இதுதான் நம்ம பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயம் சொல்லுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு ஃபுட்ஸ்டெப், அவருடைய காலச்சுவடிகளை நம்ம பின்பற்றணும். அவர் வந்து ஒரு பக்தனா வந்து பக்தாவதாரம் வந்து எப்படி ஒரு பக்தன் இருக்குன்னு காமிச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஆச்சாரிகளும். ஸோ ஈஸ்வரபுரி சில காலகட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நவதீப்லேருந்து கயாவுக்கு போகிறாரு. எங்கே போகிறாரு? கயாவுக்கு போகிறாரு. கயா ஐ திங்க் பீகாரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பீகார் ஒவ்வொரு இந்தியா பாரத தேசத்தில் ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குது. சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, அந்தமாரி மகாராஷ்டிரா, அந்த சைடு மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், ஒரிஷா, அப்புறம் பீகார். இப்படி பீகார்னு ஒரு ஊரில் தான் கயா இருக்குது. இந்த கயாவுக்கு ஒரு பெரும்பான்மை எல்லாரும் என்ன இப்பயும் போயிட்டு இருக்காங்க. கங்காவுக்கு போகிறவங்க இருக்காங்க, கங்காவுக்கு போகிறவங்க, அந்த கங்கா நதிக்கு போகிறவங்க இருக்காங்க. அதாவது என்னென்னா காசி ராமேஸ்வரம் போகிறவங்க இருக்காங்க. அதுமாரி கயாவுக்கும் போவாங்க. முன்னோர்களுக்கு பித்திரு தர்மம் பண்ணுறதுக்கு பித்திரு தர்ப்பணம் தர்ப்பணம் கொடுப்பாங்க. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து நல்லா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு பண்ணுற வழக்கம் இருக்குது. அது சாஸ்திரத்தில் பொறுப்படி இருக்குது. அப்போ வந்து மகாபிரபு என்ன பண்ணுறாரு? தன் பித்திருக்களுக்காக குருவை காண்பதற்காக போகிறாரு. இங்கே பாருங்கள், அங்கே சொல்லித்தராரு மகாபிரபு யாரெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறோமோ மகாபிரபு இப்போ ஃபோன் பண்ணுறோம். மகாபிரபு என்ன பண்ணுறாரு? குருவோடைய சாக்கை வச்சு அவர் இப்போ கயாக்கு போகிறாரு. ஆனால் மெயின் கயாக்குன்னு சொல்லி கொடுப்பார். தர்ப்பணம் பண்ணுறாரு. தர்ப்பணம் பண்ணிவிட்டு அவர் திரும்புகிறாரு. ஈஸ்வரபுரியை பார்க்குறாரு. ஆஹா, சாக்ஷாத் நல்ல ஒரு வைஷ்ணவர் டாக்கூர், வைஷ்ணவரே, சாதுகுரு வைஷ்ணவரே, ஆச்சாரியே, உங்களை நான் பார்த்துட்டேன். இனி நான் செஞ்ச தர்ப்பத்தனோட, அதாவது நான் செஞ்ச அந்த தர்ப்பணம் இருக்குல்ல, நான் தர்ப்பணம் செஞ்சால் ஒரு ஒரு வம்சாளிகளுக்கு தான் போய் சேருது, ஒரு முன்னோர்களுக்கு தான் போய் சேருது. உங்களை நான் பார்த்துட்டேன்ல, கோடி உள்ள முன்னோர்கள், எத்தனையோ வம்சாளிகள், எத்தனையோ பரம்பரை மேலே பரம்பரை தாண்டி இருக்கக்கூடிய செஞ்ச பாவங்கள் உள்ள அனைத்து என்னுடைய முன்னோர்களுக்கும் உங்களை கண்டனால பாவங்கள் போயிடும். யார் சொல்கிறா? முதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் நிமாய் பண்டிட்டாக இருக்கார்ல, சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறேன். ஈஸ்வரபுரி பார்த்தோன்னு ரொம்பவே சந்தோஷம் ஆஞ்சிடர். நிமாய் பண்டிட் நீங்களே அப்படி சொல்ல? ஆமாம், இதை விட வேறு என்ன வேணும்? குருவோட தரிசனம், சாது குரு வைஷ்ணவ ஆச்சாரர்களோட தரிசனம், அவருடைய கண் பார்வைகளே, அவருடைய அந்த கடாட்சம் நமக்கு கண் பார்வை பட்டாலே போதுமே. அதுதான். அதே பாருங்கள், சைத்தன்ய மகாபிரபு அதுவே கடைசியாக செஞ்சிருப்பார். அதுவே அந்த கயால போய்ட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கு மேலே போகவே மாட்டார். அதுக்கப்புறம் வந்து அங்கேயே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரபுரி வந்து அவர் வந்து சீடரை ஏற்றுக்கிட்டு ஹரிநாமமும் கோபால மந்திரமும் கொடுத்து அனுப்பி விட்ருவார். அப்போ மகாபிரபு வந்து மந்திரம் சொல்லுவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே சொல்லுவார். அவரே மறந்துடுவார். அப்போ அவர் சொல்லுவார், நிமாய் பண்டிட் சொல்லுவார், சைத்தன்ய மகாபிரபு ஆயிடுவார். மகாபிரபு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவர் சொல்லுவார், ஈஸ்வரபுரி அவர்களே, குருவே, குருநாதரே, அவர் சீட்டை ஏற்றுக்கிட்டார் நிமாய் பண்டிட்ட மகாபிரபு. நான் இதுக்கு முன்னே அந்த மந்திரம் சொல்லியிருக்கேன், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே மந்திரம் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் உங்கள் மூலியமா எனக்கு அந்த தீட்சை என்ற முறையில் கொடுக்குறப்ப, குருவை ஏற்றுக்கிட்டு அந்த மந்திரத்தை கொடுக்குறப்ப, என் காதால் நீங்கள் சொல்கிறப்ப, இப்போ நான் வந்து பிரேம பக்தியை நான் அடைஞ்சிட்டேன். யார் சொல்கிறா பாருங்க, சாக்ஷாத் கிருஷ்ணரே சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா,
ஒவ்வொரு பக்தனும் குரு என்பதை எடுத்து ஆக வேண்டும். குரு என்பது இருக்கணும். குரு வீட்டு தஞ்சம் அடைஞ்சு, குருவிட சரணாகதி அடைஞ்சு, குரு வீட்டை வந்து தீட்சை பெறணும் அப்படின்னு மகாபிரபு வழிகாட்டியிருக்காரு. என்னைக்கு ஒரு சீடன் குரு வீட்டு இருந்து தீட்சையோ அவர் வழிகாட்டியோ அவருடைய கட்டளையோ பின்பற்றானோ அப்படிந்து அவனுக்கு தனி ஒரு மகிமை, தனி ஒரு தேஜஸ் கிடைக்கும். அவனுக்குள்ள அந்த ஒரு உணர்வு ஏற்படும், புத்துணர்ச்சி ஏற்படும், உற்சாகமாவான். அந்த மந்திரத்துடைய அந்த இது மகிமை இன்னும் அதிகமாக இருக்கும், ருச்சி இன்னும் அதிகமாகும், டேஸ்ட் அதிகமாகும் பக்தியில். ஏன் குருவோட அனுகிரகம் அங்கே இருக்கிறது. சாது குரு வைஷ்ணவ ஆச்சாரக்கூடிய கருணை பிளேசிங் வந்து சாதாரணமாக இல்லை, மிகப்பெரியது. அதனால அவர் மகாபிரபு அதுலேருந்து திரும்பி காயாக்கு போக மாட்டார், திரும்பி போயிட்டு தர்ப்பணம் பண்ண மாட்டார். அவர் சொல்லிட்டார்ல, அது பண்ணிட்டு திரும்புவார், ஈஸ்வரபுரியை பார்ப்பாரு. இனிமேல் நான் பார்த்ததில்ல, எத்தனையோ கோடிக்கு மில்லியன்ஸ் பர்த் அது என்னுடைய அன்செஸ்டர் முன்னோர்கள் வந்து செஞ்ச பாவம் எல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே போயிடுச்சு. இதுதான் ஒரு வந்து குருவுக்கும் சீடருக்கும் உள்ள உறவு, அவருடைய பிளெஸிங் கருணை மசி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, போ இதுக்கு மேலே நீ போய் பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு ஈஸ்வரபுரி அனுப்பி விடுறாரு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, சைத்தன்ய மகாபிரபு நேராக வந்து குமார ஆட்டா வர்றாரு. குமார ஆட்டா வந்து யாருடையது? ஸ்ரீ ஈஸ்வரிபுரியுடைய பர்த் பிளேஸ், அவருடைய தோன்றிய இடம், பிறந்த இடம் யார்? ஈஸ்வரபுரி. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஆஹா இதுவே என்னோட குருநாதருடைய பிறந்த இடம், அவர் தோன்றிய இடம். அதனால் என்ன பண்ணுறாரு, அவருடைய இதை எடுத்து தூசி எடுத்து கால் இது பண்ணுறாரு. ஒரு பேர் கை வச்சு அழுறாரு. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அந்த அந்த அழுறதை பார்த்துட்டு எல்லாரும் போயிட்டு எல்லாரும் தோன்றாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க. அது பெரிய ஒரு குளமாக ஆச்சு, குளமாகவே ஆச்சு, குளம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குளம் பேர் வந்து சைத்தன்ய டோஹான்னுவாங்க, டோஹா சைத்தன்யா. குமராட்டில் போய் பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது, ஈஸ்வரபுரிய பிறந்த குளம். அந்த குளம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சைத்தன்ய மகாபிரபுவாலையும் சைத்தன்ய பிரபுவால பின்பற்றி போன அந்த கோஷ்டியாலையும் தான் அந்த குளமே உருவாச்சு. மகாபிரபு எடுக்க ஆரம்பித்தார், மண் எடுக்க ஆரம்பித்தார், அப்படியே ஒரு குளமாக இருந்துச்சு. அப்போ வந்து அவ்வளோ பெரிய ஒரு இது வந்து அந்த ஒரு தீர்த்தம். இன்னி கூட போனாலும் அந்த டோஹா குளத்துக்கு போனால் எல்லாரும் பக்தர்களும் வந்து பார்த்தீங்கன்னா போய் தெளிச்சுட்டு வருவாங்க. ஆஹா மகாபிரபு கையில் ஆரம்பித்து எல்லா பக்தர்களும் வைஷ்ணவர்களும் ஆச்சாரிகளும் தொட்ட இந்த ஒரு குளம், நோண்டி கையால் நோண்டி ஒரு குளம் இருக்குன்னா எவ்வளோ பெரிய மகிமை அது. நம்ம கூட நினச்சாலும் முடியாது. நம்மக்கிட்ட ஒரு மண் வெட்டி கொடுத்து குளம் நோண்டுனா கூட யோசிப்போம், இவ்வளோ ஒரு குளம் நம்ம முடியுமா? உடனே பேக்கியோ அது அந்த மிஷினை கொண்டு வாங்கப்பா, நோண்டுப்பா, கொஞ்சம் காசு கொடு, எல்லாம் நோண்டி. அதனால் இந்த ஸ்கொயர் ஃபீல்டில் இவ்வளோ பெருசுக்கு நோண்டிக்கிட்டு போயிரு, காசு கொடுத்து செஞ்சுருவோம். இந்த மாதிரி செய்ய மாட்டோம். ஆனால் பக்தர்கள் அவங்களுடைய அந்த கருணையை தருவதுக்காக அங்கே ஒரு குமாராட்ட இடத்துல பாண்ட், அது குளம் உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அது பேர் டோஹா. யாராவது போனீங்கன்னா அந்த குளத்தில் போயிட்டு தலையை நினச்சிட்டு வாங்கப்பா, ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி ஸ்ரீ ஸ்ரீ ஈஸ்வரபுரிக்கு ஜெய், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுக்கு ஜெய், பிரம்ம மத்துவ ஆச்சாரிக்கு ஜெய், எல்லா வைஷ்ணவர்களுக்கும் ஜெய்னு சொல்லிட்டு தண்டவாட் பண்ணிட்டு வாங்க, ரொம்பவே கருணை கிடைக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ அதில் வந்து அப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் குருநாதருடைய தீட்சை பெற்றுட்டு ஈஸ்வரபுரிய அவர் குருவாக எடுத்துக்கிட்டு, ஈஸ்வரபுரியும் அவர் சைத்தன்ய மகாபிரபுவை குருவாக சீடராக எடுத்துக்கிட்டு ஹரிநாம தீட்சை கொடுத்துட்டு அனுப்பி விடுறாரு. ஸோ மகாபிரபுவும் கிளம்பி போகிறாரு. குருநாதர் வார்த்தையை கேட்டு பிரச்சாரம் உலகம் முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணி, ராதாகிருஷ்ண வழிபாடு பிரச்சாரம் பண்ணி, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை பிரச்சாரம் பண்ணி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த நேரத்தில் வந்து ஈஸ்வரபுரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முக்கியமான சீடர் 2 பேர் இருந்தாங்க. ஒன்று கோவிந்தா, கசீஸ்வரர் பண்டிட். இந்த 2 சீடரும் சொல்கிறாரு, கசீஸ்வரா பண்டிட், கோவிந்தா நீங்கள் 2 போயிட்டு மகாபிரபுக்கு போய் சேவை செய்யுங்க. எனக்கு சேவை செஞ்சால் போதும், என் காலங்களை முடிய போது நான் வந்து மறைய போகிறேன். நீ போய் என்னுடைய பேச்சு கேட்டு போய் செய்யும். 2 பேரும் குருநாதரோட பேச்சு கேட்டுட்டு 2 பேரும் மகாபிரபுக்கிட்ட போகிறாங்க. மகாபிரபு தண்டவா பண்ணிவிட்டு, மகாபிரபு இந்த மாதிரி ஈஸ்வரபுரி குருநாதர் என்ன சொன்னார்னா உங்களுக்கு சேவை சொன்னார். அவர் சொல்கிறார், சொன்னார் என்னது, நீங்கள் 2 பேரும் காட் பிரதர், ஒரே சீடர், ஒரே குருக்கிட்ட சீடர், நீங்களும் வந்து எனக்குடைய காட் பிரதர், அதாவது ஒரே சீடர் பரம்பரையில் வரவங்க, அது 2 பேரும் ஒரே குருநாதருக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் எப்படி எனக்கு சேவை செய்ய முடியும்? அது முடியும். இல்லை குருநாதர் சொல்லிட்டாரு, குருநாதர் பேச்சு கேட்கக்கூடாது. அப்படி எப்படின்னு நிமாய் பண்ணி சொன்னார். அது மகாபிரபு சொன்னார், முடியாது, நீங்கள் எல்லாம் காட் பிரதர் எப்படி முடியுன்னு.
ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி சரி குருநாதர் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக குருநாதர் நல்லது தான் சொல்லியிருப்பாரு சரின்னு சொல்லிட்டு அவரும் சங்கத்தில் சேர்த்துக்கிட்டாரு. அவருடைய கோஷ்டியில் அவர் இணைஞ்சிட்டாங்க. யார்? கோவிந்தாவும் கசீஸ்வரரும் ஈஸ்வரபுரியோடைய வார்த்தையை கேட்டு குருநாதர் சொன்ன கட்டளையை பின்பற்றி செஞ்சாங்க. ஸோ ஈஸ்வரபுரி வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, அப்படி ஒரு எடுத்துக்காட்டா ஒரு சீடருக்கு எப்படி இருக்கணும், ஒரு குருநாதருக்கு எப்படி இருக்கணும், மாதரந்தபுரிக்கு எப்படி சேவை செஞ்சுட்டு இப்படியே வந்து தன்னோட சீடர்களுக்கு எப்படி உதாரணம் வாழ்ந்து காமிச்சு பக்தியை கொடுத்துட்டு போனார், ராதாகிருஷ்ண பக்தி. ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இது மூலியம் நம்ம கற்றுக்கணும். ஸோ இதனால தான் வந்து நான் வந்து இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஈஸ்வரபுரியோடைய கருணையினாலேயே மாதேந்திரபுரி கருணையாலும் ஈஸ்வரபுரி கருணையாலும் நிமாய் பண்டிட் மகாபிரபுவுக்கு கருணை கிடச்சி மகாபிரபு அந்த அந்த விஷயத்தை எடுத்து நம்மளுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குரு என்பது ரொம்ப எல்லாத்துக்கும் முக்கியம். நம்ம எல்லாம் பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாய ஆச்சாரியை சேர்ந்தவங்க, பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம் பின்பற்றுவோம், ஃபாலோ பண்ணுறவங்க. அப்போ பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்துக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரபு. ஸோ மகாபிரபு உதாரணமாக எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டு போயிருக்காரு. மகாபிரபு அவர் தான் ஆதி குரு, கிருஷ்ணர் தான் ஆதி குரு எல்லாத்துக்கும். அப்படி இருக்கிறப்ப அவரே பக்த அவதத்தில் வர்றப்ப ஒரு குரு என்பது முக்கியம், பிரச்சாரம் என்பது முக்கியம், சன்னியாசம் எடுத்தால் எப்படி வாழணும், எப்படி பிரச்சாரம் பண்ணணும், எப்படிலாம் வந்து சாது சங்கம் வச்சுக்கணும், எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு போனார். ஸோ அவர் அடிச்சொட்டு நம்ம பின்பற்றி அவன் ஃபாலோ பண்ணி ஆகும். ஸோ ஈஸ்வரபுரி அவர்கள் மூலிமா ஆச்சாரியர் மூலிமா நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். குருவுக்கு செஞ்ச சேவை, சீடர்களுக்கு கொடுத்த கருணை, ஆசீர்வாதம், இது எல்லாமே ஒவ்வொரு விதத்துலேயும் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், பக்தியில் முன்னேறதுக்கான ஒரு விஷயம், பக்திக்கு அனுகிரகம் எல்லாம் கிடைச்ச ஒரு விஷயம், பொக்கிஷம். அதனால தான் இந்த ஒவ்வொரு ஆச்சாரிகளும் தோன்றிய தினம் அப்ரன்ஸ் டே, டிஸ்அப்ரன்ஸ் டே நம்ம பேசுகிறப்ப அபிர்வதி துரியோபதி தோன்றிய தினம் மறைந்த தினம் பேசுகிறப்ப அவங்களுடைய அனுகிரகம், அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய கருணை கிடைக்கும். கருணை கிடைச்சிச்சுன்னா நமக்கு பக்திக்கு தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகி நம்ம கிருஷ்ணனுடைய சேவையிலையும் கிருஷ்ண நாமத்தையும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே மகாமந்திரத்தையும் கிருஷ்ண சேவையிலையும் கிருஷ்ண கதைகளையும் கேட்குறப்பையும் ஆர்வம் உற்சாகம் இருக்கும், ஒரு வேகம் விவேகம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்ரீ ஈஸ்வரபுரிக்கு ஜெய், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுக்கு ஜெய். ஸோ பகவத்கீதா கி ஜெய், சத்சங்க கி ஜெய், கௌர் பிரபேந்திர ஹரி ஹரி போல். ஸோ அனைத்து பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் அடியின் எழுதுராசனுடைய பணிவான வணக்கங்கள், நன்றி. கூட இன்னும் பொறுமையாக எவ்வளோ தூரம் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்மளுடைய இன்றைக்கி கீதையை ஒட்டி நம்ம இந்த ஸ்ரீ ஈஸ்வரபுரி அவர்களுடைய டிசம்பர் சிட்டியை வந்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப கருணை வந்தது. இன்றைக்கி மகா சிவராத்திரி, ஈஸ்வரபுரியோடைய மறைந்த தினம் பேசியிருக்கோம். கீதை பகவானனுடைய கீதை உபன்யாசத்தை கீதையை கொடுத்ததை பற்றி நம்ம பேசியிருக்கோம். 3 விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அதனால் ஸ்ரீ ஈஸ்வரபுரிய நினச்சியும் மகாபிரபு நினச்சியும் நம்ம பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாய ஆச்சாரியர்களை நினைத்து, ஸ்ரீல பிரபுபாதை நினைத்து, சட்கோஸ்வாமிகள் நினைத்து, ராதாகிருஷ்ணா நினைத்து, அப்புறம் ஜெய் சம்போ மகாதேவர் அவருடைய மகாசிவராத்திரி இதுக்கு அவருடைய கருணை, வைஷ்ணவ கருணை நினைத்து, எல்லா ஆச்சாரியர்களுடையும் கருணையை பெற்று நம்ம 3 வாட்டி ஹரிகிருஷ்ணன் நம்ம சொல்லி நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்குவோம். அதுக்கு முன்னே ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.